பாகிஸ்தான்ல மட்டும் இல்ல, உலகத்தின் எந்த மூல முடுக்குல இருந்தாலும் அங்க வரைக்கும் போய் நாங்க தாக்கி அவர்களை வேரோடு அழிப்போம் அப்படின்னு அறைகூவல் விடுத்து நேற்றுக்கு பீகார்ல வச்சு பயங்கரவாதிகள் போய் 26 பேர் கொன்னாங்கன்னா அது பயங்கரவாத செயல் இல்லைங்க. அது அவங்கெல்லாம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், அவங்கெல்லாம் சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படின்னு குசும்பா மிகப்பெரிய ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. பாகிஸ்தானை சேர்ந்தவங்க இல்ல, காஷ்மீரை சேர்ந்தவர்கள் இந்தியர்கள் 2 பேரு பாகிஸ்தானுக்கு ஏற்கனவே போய் நிறைய பயங்கரவாத செயலுக்காண்டி ட்ரைனிங் எடுத்து அந்த இயக்கத்தோட சேர்ந்திருந்து அவங்க தான் சம்பவத்துக்கு கூட உதவியா இருந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய வெறியில் அவங்களை தேடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாளைக்குள்ள அவங்க பிடிக்கலாம் அல்லது அவங்க கொல்லப்படலாம். அங்கங்க என்கவுண்டர் கூட நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம சிந்து நதி வாட்டர் நிறுத்தின உடனே அங்கே மிகப்பெரிய ஒரு பட்டினி கொடுமை வரப்போகுது, மிகப்பெரிய சாவு வரப்போகுது. ப்ளஸ் நம்ம எக்கனாமிக் பிளாக்கேட் பண்ணோம்னா ஒரு 2-3 மாதத்துக்குள்ள பாகிஸ்தான் டிஸ்இன்டகிரேட் ஆகி அப்படி உடைத்து சிதற போகிறது அப்படிங்கிறதாங்க உண்மை. இந்தியாவில் நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் ஒரு சிறப்பு அந்தஸ்து இருந்தது. இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகிள் 370 பிரகாரம் திரு மோடி அரசாங்கம் பதவிக்கு வந்த பிறகு அந்த சிறப்பு அந்தஸ்து எதுக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகிள் 370 அப்ரகேட் பண்ணி இனிமேல் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இருந்த மாநில அந்தஸ்தை எடுத்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறது ஒரு யூனியன் பிரதேசம் கொஞ்ச நாளைக்கு வச்சிருப்போம், அதுக்கப்புறம் நாங்கள் அவங்களுக்கு மாநில அந்தஸ்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் சொன்னது. இந்த ஆர்டிகிள் 370 எப்போ அவங்க நீக்கினாங்களோ அதுக்கப்புறம் கடந்த 22/4/2025 அன்னைக்கு முதல் முறையாக ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத செயல் காஷ்மீர்ல பெஹல்காம் அப்படிங்கிற இடத்துல நடந்தது. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். 26 பேர் அகால மரணம் அடைந்து விட்டார்கள் அப்படின்னு தெரியும். நம்ம இந்திய அரசாங்கம் மோடி அவர்கள் தலைமையில் 23/4/2025 நம்ம அமைச்சரவையினுடைய பாதுகாப்பு குழு எல்லாமே கூடி பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிராக நிறைய விஷயங்கள் எடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சிந்து நதி ஒப்பந்தம், அதே மாதிரி நிறைய தூதரகங்கள்ல நிறைய பிரச்சனைகள் அதெல்லாம் எடுக்க போறேன்னு சொன்னாங்க. அட்டாரி வாகா பார்டர் க்ளோஸ் பண்ண சொன்னாங்க. உடனடியாக இதனால் பாதிக்கப்பட்ட பாகிஸ்தான் அரசாங்கம் நெக்ஸ்ட் நாள் 24/4/2025 அன்னைக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் அவங்க பிரைம் மினிஸ்டருடைய தலைமையில் உடனடியாக ஒரு பெரிய மீட்டிங் போட்டு சிவில் அண்ட் மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ்லாம் மீட்டிங் போட்டு இந்தியா அந்த எடுத்த நடவடிக்கைக்கு எதிராக நாங்கள் மிகப்பெரிய நடவடிக்கை இந்தியா மேல் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷரீப் அப்படிங்கிறவங்க ஒரு மிகப்பெரிய அறிக்கை விட்டார். அதில் நீங்கள் என்னையா போய் அட்டாரி வாகா பார்டரை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறது, நாங்கள் வாகா பார்டரை கம்ப்ளீட்டாக நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம், ஒரு இந்தியன் கூட பாகிஸ்தானுக்குள்ள நுழையக்கூடாது, இந்திய வெஹிக்கிள் எதுவும் பாகிஸ்தானுக்குள்ளே வரக்கூடாதுங்க. அதே மாதிரி ட்ரேடையும் சஸ்பெண்ட் பண்ணுறோம். அதாவது எந்த வியாபார நோக்கில் லாரியோ ட்ரெயினோ அல்லது வேற பஸ்ஸில் எந்த இதுவும் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்குள்ள நுழையக்கூடாது, அது மாதிரி எங்கள் ஊர்லேருந்து உங்களுக்கு அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி வியாபார ரீதியாகவும் அந்த வாகா பார்டரை நாங்கள் டோட்டலாக மூடுறோம், அது மாதிரி பயணிகள் மூவ்மெண்ட்டையும் நாங்கள் தடை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பாகிஸ்தான் வான்வெளியில் இந்தியா சம்பந்தப்பட்ட எந்த விமானமும் பறக்கூடாதுங்க அப்படின்னு மிகப்பெரிய அதிரடி காமிச்சாங்க. ஆனா இப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு டூர் போயிட்டு அங்க இருக்கும்போது கிரவுன் பிரின்ஸோட மீட்டிங் நடத்திட்டு இருக்கும் போது தான் இங்க பெஹல்காம் இன்சிடென்ட் நடக்குது. உடனடியாக அவர் திரும்ப வேண்டிய சூழ்நிலை வரும்போது பாகிஸ்தானுடைய வான்வெளியில் நம்ம ஃபிளைட் போக வேண்டாங்க அப்படின்னு சொல்லி வேற வழியை சுத்தி தான் இந்தியாவுக்கு டெல்லிக்கு உடனடியாக வந்தார். நினைச்ச மாதிரியே இப்போ சொல்லிட்டாங்க, பாகிஸ்தான் வான்வெளியில் இனிமேல் இந்திய விமானங்கள் எதுவுமே பறக்கூடாது, நாங்கள் டோட்டலாக தடை பண்ணுறோம், மீறினா சுற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த சிந்து நதி அதில் சம்பந்தமான ஒரு ஒப்பந்தத்தை சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் சிம்லா அக்ரிமெண்ட்டை நாங்கள் உடனே சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சிந்து நதியில் அந்த சம்பந்தமான ஒப்பந்தத்தை இந்தியா தடை பண்ணதுன்னா ஏகப்பட்ட பிரச்சனை. அதில் பாதிப்பு அப்படிங்கிறதே பாகிஸ்தானுக்கு தான். ஆனால் இந்த சிம்லா ஒப்பந்தம் தடை பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லைங்க. அதாவது 1971 கிழக்கு பாகிஸ்தான் இருந்தது. அங்கே
பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி நடந்து தனியாக பிரியணும், அதாவது பங்களாதேஷ் அப்படின்னு பிரியணும்னு சொல்லிருக்கும் போது அப்போ நம்ம பாரத பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அந்த பங்களாதேஷில் முக்தி வாகினி அப்படிங்கிற அந்த குரூப்புக்கு சப்போர்ட் பண்ணி பாகிஸ்தான் வீரர்களை ஒரு மிகப்பெரிய போர் தொடுத்து 91,000 பாகிஸ்தான் வீரர்களை வந்து அவங்க சிறை கைதிகளை பிடிச்சு வச்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் பங்களாதேஷ்னே உருவாச்சு. அப்போ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் 1971 மிகப்பெரிய வார். அந்த வாரில் நம்ம ஏற்றால 13,000 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம பாகிஸ்தானில் கூட பிடிச்சிட்டோம் நம்ம. ஆனால் அதுக்கப்புறம் என்றைக்குமே ஒரு நிரந்த ஒரு அமைதி வேணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹிமாச்சல பிரதேசில் உள்ள சிம்லாவில் 1972 சிம்லா ஒப்பந்தம் அப்படின்னு போட்டு இனிமேல் நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கணும், எல்லை பகுதியில் எந்த ஒரு பதட்டம் இருக்கக்கூடாது, பயங்கரவாதத்தெல்லாம் ஊக்குவிக்கக்கூடாது, அந்த எல்லை கட்டுப்பாடு கோடு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த இதை நம்ம மீறவே கூடாதுங்க. அதே மாதிரி காஷ்மீர் பிரச்சனையில் 3வது ஆள் தலையிடக்கூடாது, நமக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கலாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஒப்பந்தம். அது அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோங்க அப்படின்னா என்ன, இது சஸ்பெண்ட் பண்ணாலும் பண்ணாட்டாலும் ஒரே எஃபெக்ட் தான். பாகிஸ்தானும் அடிக்கடி வந்து எல்லையில் மீறி சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பயங்கரவாத செயலில் ஊக்குவிக்க கூடாதுன்னு சொன்னால் அதை தான் முதல் வேலையாக செஞ்சுட்டு இருக்காங்க. பாகிஸ்தானே தீவிரவாதிகளுடைய ஒரு சொர்க்க பூமியாக இருக்குன்னு சொல்லி அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளே சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சிம்லா அக்ரிமெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணால் மட்டும் பெரிய விஷயம் நடக்க போதா அப்படின்னா இல்லை. இப்போ நேற்று பிரைம் மினிஸ்டர் ஷபாஷ் ஷரீப் சொல்லும் போது சிம்லா அக்ரிமெண்ட்டை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம், இனிமேல் அதை மதிக்கவே மாட்டாங்க, இந்தியா கூட பீஸ் அக்கார்டே கிடையாது, நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நோ விசா டு இந்தியன்ஸ் டு என்டர் இன் டு பாகிஸ்தான் அப்படின்னு. ஏற்கனவே நிறைய பேருக்கு விசா கொடுத்துருப்பாங்க, அவங்கெல்லாம் பாகிஸ்தானில் இருப்பாங்க இந்தியன்ஸ். உடனடியாக எல்லாத்தையும் நாங்கள் கேன்சல் பண்ணுறோம், 48 மணி நேரத்தில் இந்தியாவுக்குள்ளே ஓடி போயிருங்க அப்படின்னு ஒரு இதை விட்டார். அதே மாதிரி ஷார்க் விசான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விசா இந்தியன்ஸ் யார் கொடுத்துருக்காங்களோ அதை பூரா நாங்கள் ரிவோக் பண்ணுறோம், உடனே நீங்கள் நாடு இந்தியாவுக்கு திரும்பணும் அப்படின்னு சொன்னாப்புல. அங்கே இருக்கிற பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்திய ஹை கமிஷன் ஆஃபீஸ் அதில் 60 பேர் இருப்பாங்க, 60 to 65 பேர் மெம்பர் இருப்பாங்க. அதை டவுன் சைஸ் பண்ணி 25-30 பேர் தான் வச்சுக்கணும், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. பாகிஸ்தானில் உள்ள இந்தியன் ஹை கமிஷன் ஆஃபீஸில் அதாவது நம்ம ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் சம்மந்தப்பட்ட அலுவலர்கள் கூட அங்கே வந்து பணிபுரிவாங்க. அந்த மாதிரி அலுவலர்கள்லாம் நீங்கள் பண்ணதுக்கு டிட் ஃபார் டாட்ங்கிற மாதிரி நாங்கள் சொல்கிறாங்க. இப்போ பதிலுக்கு பதில் பல்லுக்கு பல் அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் வந்து பெர்சனா நான் கிராட்டா அப்படின்னு நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம். இவங்க அன்டிசைரபிள் பெர்சன் சொல்கிறோம். உடனடியாக இவங்க நாடு கடத்தப்படணும், இவங்களுக்கு இம்யூனிட்டி இனிமேல் கிடையாது, உடனடியாக நீங்கள் நாடு திரும்ப வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பாக் பிரைம் மினிஸ்டர் ஷபாஷ் ஷரீப் அவர்கள் நேற்றுக்கு 24/4/2025 அன்னைக்கு நாங்கள் இப்படிலாம் இந்தியாவுக்கு எதிராக பெரிய ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கேங்க அப்படின்னு பெருசாக அறிக்கை விட்டார். அவர் கூட பரவாயில்லைங்க, பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஒருத்தர் இருக்கார், கவாஜா ஆசிஃப் அப்படின்னு ஒரு நபர். அவர் என்ன சொன்னார், இந்தியாவுக்கு நான் வார்ன் பண்ணுறேன், இப்போ காஷ்மீர்ல பகல்காமில் நடந்த அந்த பயங்கரவாத செயலில் 26 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது வச்சுக்கிட்டு நீங்க ஏதாவது ஒரு குசும்பு பண்ணி பாகிஸ்தானுக்குள்ள இது மாதிரி பயங்கரவாத செயல் நடக்கிறதுக்கு நீங்க ஏதாவது தூண்டுதல் பண்ணீங்க அப்படின்னா உங்களை சும்மா விட மாட்டாங்க. ஏற்கனவே அந்த பலுசிஸ்தான் ஏரியாவில் உள்ள பயங்கரவாதிகளுக்கும் அது மாதிரி ஆப்கன் பார்டர்ல உள்ளவங்க அடிக்கடி வந்து இங்க தாக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு தெரியும், ஏதாவது பண்ணீங்க மிகப்பெரிய விளைவுகளை சந்திரிக்கையிடம் உங்க மக்கள் அழிவை நோக்கி செல்வார்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதோ நாங்க நூக்கு போட போறோங்கிற மாதிரி அந்த பாக் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா ஆசிஃப் நேற்றுக்கு ஈவினிங்ல மிகப்பெரிய ஒரு மிரட்டலை விட்டுருக்காரு. அதை விட பாருங்க, இன்னைக்கு காலையில் இன்னைக்கு 25/4/2025 அன்னைக்கு பாகிஸ்தானுடைய டெப்டி பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஃபாரின் மினிஸ்டர் என்று ஒருத்தர் தான் அவரு, இசாக் தார் அப்படின்னு பேரு. அவர் என்ன சொல்றாரு, அந்த இண்டஸ் வாட்டர் அக்கார்டை வந்து நீங்க ரிவோக் பண்ணிட்டீங்க அல்லது சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, அதை பண்ணீங்கன்னா எங்க பாகிஸ்தான் ஏரியாவுள்ள 24 லட்சம் மக்கள் பட்டினி கிடப்பாங்க, விவசாயத்துக்கு வாட்டர் இருக்காது, குடிக்கிறதுக்கு வாட்டர் இருக்காதுங்க. இந்த செயல் வந்து மிகப்பெரிய வார், இட் இஸ் an act of war அப்படின்னு நான் சொல்றேன், நீங்க வந்து இப்படி பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு மேல ஒரு விடி என்ன சொன்னார் தெரியுமா, பகல்காமில் இப்போ வந்து ஒரு 6-7 பயங்கரவாதிகள் போய் 26 பேர் கொண்டாங்கன்னா அது பயங்கரவாத செயல் இல்லைங்க, அது வந்து அவங்கெல்லாம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், அவங்கெல்லாம் வந்து சுதந்திர போராட்ட வீரர்கள், தியாகிகள், அவங்க பண்ணது செயல் அது அப்படின்னு குசும்பா மிகப்பெரிய ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இது வந்து பாரத பிரதமர்கள் மேல அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை உண்டாக்கிருச்சு. விட மாட்டோம் நாங்க. நேற்று பீகார்ல பேசின பிரைம் மினிஸ்டர் அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி எங்க இந்தியர்கள் 26 பேரை சுட்டு கொண்ட இந்த பயங்கரவாதிகள் பாகிஸ்தான்ல மட்டும் இல்ல உலகத்தின் எந்த மூல முடுக்குல இருந்தாலும் அங்க வரைக்கும் போய் நாங்க தாக்கி அவர்களை வேரோடு அழிப்போம், அவங்களுக்கு யாரெல்லாம் உதவி பண்ணாங்களோ அவங்களையும் வேரோடு கருவிருப்போம் அப்படின்னு அறைகூவல் விடுத்து நேற்றுக்கு பீகார்ல வச்சு நம்ம பிரைம் மினிஸ்டர் பேசிட்டாரு. நம்ம மிலிட்ரி,
நம்ம நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி, அதே மாதிரி கமாண்டோஸ், என்எஸ்ஜி கமாண்டோஸ் எல்லாருமே காஷ்மீர்ல இருந்து இதை உடனடியாக அந்த பயங்கரவாதிகள் தீவிரவாதிகளை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சல்லடை போட்டு தேடிட்டு இருக்காங்க. ட்ரோன் மூலமா பாக்குறாங்க, ஹெலிகாப்டர் மூலமா பாக்குறாங்க, கால்நடையா பாக்குறாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் நமக்கு விசாரணையில் ஆரம்ப கட்டத்தில் ஒரு 5 to 7 வரை உள்ள தீவிரவாதிகள்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு தெரியுதுங்க. அதுல 3 தீவிரவாதிகள் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஆசிப் ஃபாஜி அப்படின்னு ஒருத்தர் பேரு, சுலைமான் ஷா அப்படின்னு ஒருத்தர், அபு தால்ஹா அப்படின்னு ஒருத்தர். இந்த 3 பேருமே பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள். இவங்க மோஸ்ட் ப்ராபபிலி பாகிஸ்தான் ஆர்மியை சேர்ந்தவர்களாகவும் இருப்பார்கள் அப்படிங்கிற கூட ஒரு டவுட் இருக்கு. ஆனால் பாகிஸ்தான் சேர்ந்தவர்கள், அங்குள்ள பயங்கரவாத அமைப்பில் முக்கியமான உறுப்பினர்கள். இதுல இந்த எங்க நமக்கு நடந்ததோ அந்த இடத்துல உள்ள 2 நபர்கள் இந்தியன்ஸ். அவங்க பாகிஸ்தானை சேர்ந்தவங்க இல்ல, காஷ்மீரை சேர்ந்தவர்கள், இந்தியர்கள். 2 பேர் பாகிஸ்தானுக்கு ஏற்கனவே போய் நிறைய பயங்கரவாத செயலுக்காண்டி ட்ரைனிங் எடுத்து அந்த இயக்கத்தோட சேர்ந்திருந்து அவங்க தான் இந்த 22/4/2025 நடந்த சம்பவத்துக்கு கூட உதவியா இருந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அதுல ஒருத்தர் ஆசிப் ஷேக் அப்படின்னு பேரு. அவங்க காஷ்மீர்ல மோங்கானா அப்படின்னு ஒரு இடத்துல சேர்ந்தவர். அவர். 2வது ஒரு நபர் அடில் தோக்கர் அப்படின்னு பேரு. இந்த 2வது நபர் அடில் தோக்கர் அப்படிங்கிறார் இல்லையா, அவரு பகல்காம்ல எங்க சம்பவம் நடந்திருக்கு இல்லையா, அந்த பகல்காம்ல அங்கதான் இவருக்கு வீடுங்க. இந்த 2 நபர்களும் அந்த பாகிஸ்தானுடைய அந்த தீவிரவாதிகள் மற்றவங்களாம் சேர்ந்து எல்லாமே அந்த பகல்காம்ல உள்ள அடர்ந்த காடு, அதுங்க மலை, அதுல எங்கேயோ போயிட்டாங்க. நேச்சுரல் ஹைட் அவுட் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராணுவம் ஒரு மிகப்பெரிய வெறியில் அவங்கள தேடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாளைக்குள்ள அவங்க பிடிக்கலாம் அல்லது அவங்க கொல்லப்படலாம். அங்கங்கே என்கவுண்டர் கூட நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த தீவிரவாதிகளை இன்னும் பிடிக்கல இவங்க. ஆனால் நம்ம இந்திய ராணுவம், இந்திய சிட்டிசனா காஷ்மீர்ல இருந்து அந்த பாகிஸ்தானி தீவிரவாதிகள் ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா, ஆசிப் ஷேக் அண்ட் அடில் தோக்கர், இந்த 2 பேருடைய வீடை போய் சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 25/4/2025 அன்னைக்கு காலையில் அவங்க வீட்டுக்கு போறாங்க. பெரிய பார்ட்டி. வீட்டில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு நுழையும் போது பார்த்தோம்னா நிறைய அங்கே வெடிபொருள்கள் எல்லாம் சேமிச்சு வச்சுருக்காங்க. சந்தேகத்துக்குரிய நிறைய பொருள்லாம் இருக்கு. இது பூபி டிராப் மாதிரி ஆயிடக்கூடாதே, நம்ம உள்ள போய் ஏதாவது பண்ணோம்னா தொட்டோம்னா வெடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து பயந்து சரியான ஒரு நடவடிக்கை எடுக்காமல் நுழையக்கூடாது அப்படின்ட்டு எல்லாரும் நம்ம ஆர்மி ஆட்கள்லாம் வெளியே ஓடி வர்றாங்க. ஆனால் பாருங்க, துரதிருஷ்டவசமாக தப்பிச்சிட்டாங்க. அந்த 2 வீடும் உள்ள இருந்த வெடிமருந்து பொருட்கள் வெடித்து அப்படி சின்னமாக போயிடுச்சு. இந்த 2 தீவிரவாதிகளுடைய வீடு தரமட்டமாக போயிடுச்சுங்க, வெடிமருந்து எல்லாம் சொல்லி. அதுக்கு கூட சொல்லுவாங்க, நாளைக்கு யாரு பாகிஸ்தான் சேர்ந்தவங்க சொல்லுவாங்க, அது வெடிமருந்தெல்லாம் யாரும் வைக்கவே இல்லை, இவங்க தான் ஆர்மி தான் போய் உள்ள வெடிமருந்து வச்சு வெடிக்க வச்சுட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா பாகிஸ்தான் இப்போல்லாம் என்ன லெவலுக்கும் போய் அலிகேஷன் சொல்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஆனால் பாகிஸ்தான் சொல்றத உலகமே நம்ப தயாரா இல்லை. அதே நேரத்தில் மோடி அவர்களை பாராட்ட வேண்டும். எல்லா நாட்டுடைய அம்பாசிடரை பூரா டெல்லிக்கு அந்த இடத்துல வர சொல்லி, நாங்கள் ஒரு தப்பு பண்ணலை, நாங்கள் அமைதியாக இருந்தோம். ஆனால் பாகிஸ்தான் ஸ்பான்சர்டு தீவிரவாதிகள் சப்போர்ட் பண்ணி எப்படி கொடுமையை பண்ணிட்டாங்க பாருங்க. இதை மாதிரி உங்கள் நாட்டில் பண்ணால் நீங்கள் ஒத்துக்குறீங்களா? நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உலக நாடுகளில் ஈவன் எல்லா முஸ்லீம் கண்ட்ரிஸ் கூட பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை இப்போ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எடுத்த உடனே நம்ம அட்டாக் பண்ணோம்னா எங்ககிட்ட உங்களை விட நியூக் அணு ஆயுதம் அதிகமாக இருக்கு, உங்களை உண்டுலாம் பண்ணிருன்னு சொல்லி தான் பாகிஸ்தான் மிரட்டிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு பொருளாதார தடை விதிச்சு உலக நாடுகளோட சப்போர்ட் பண்ணி மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக் பிளாக்கேட் பண்ணாலே போதும், ஒரு 4 மாதம் கூட பாகிஸ்தான் தாக்கு பிடிக்க முடியாதுங்க. இப்பவுமே பலுசிஸ்தான் தனியா போற மாதிரி இருக்கு, அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் பாடல் தனியா போற மாதிரி இருக்கு, பஞ்சாப் சிந்தி ஏரியால கூட நிறைய அண்ட்ரஸ்ட் இருக்கு. விரைவில் இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் மட்டும் திருந்தல அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 மாசத்துக்குள்ள ஏற்கனவே நம்ம சிந்து நதியை வாட்டர் நிறுத்தின உடனே அங்க மிகப்பெரிய ஒரு பட்டினி கொடுமை வரப்போகுது, மிகப்பெரிய சாவு வரப்போகுது. பிளஸ் நம்ம எக்கனாமிக் பிளாக்கேட் பண்ணோம்னா ஒரு 2-3 மாசத்துக்குள்ள பாகிஸ்தான் டிஸ்இன்டகிரேட் ஆகி அப்படி உடைத்து சிதற போறது அப்படிங்கிறதாங்க உண்மை. ஏதாவது நடக்கட்டும், இனிமேல் பாகிஸ்தான் இப்படிப்பட்ட ஒரு தீவிரவாத செயலை ஊக்குவிக்க கூடாது அப்படிங்கிறத நோக்கி நம்ம ராஜாங்க ரீதியாக, தூதரக ரீதியாக ரொம்ப கிளவரா நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நாடு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன்.